புஷ்பா படத்துடைய பாகம் 2 டைரக்டர் சுகுமார் இயக்கத்துல நம்ம அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, நம்ம பகத் பாசில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போ தியேட்டர்ல ரொம்பவே வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு படமாவே இருந்தாலும் டப் பண்ணி கொண்டு வந்திருக்கிற மற்ற மாநிலங்களிலும் இந்த படத்துக்கு ஒரு அமோகமான வரவேற்பு கிடைச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படமா மாறி இருக்கு. வர்த்தக ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட் எல்லாமே பண்ணியிருக்கு. உலக அளவில் 1500 கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த அபிஷியலாவே படத்தரப்புல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் டெஃபினட்டா உலக அளவில் ஒரு 2000 கோடி வசூல் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லைஃப் டைம்ல இந்த புஷ்பா 2 எவ்வளவு வசூல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடில வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அபிஷியலாவே சொன்னாங்க. இந்த படத்துடைய ஓடிடி விண்டோ அப்படின்றது 56 நாளுக்கு அப்புறமா தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 8 வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு இந்த படம் டிஜிட்டலா நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. இருந்தாலும் புஷ்பா மலரப்போகுது, புஷ்பம் மலரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். மலர்ந்துருச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த புஷ்பா அப்படின்ற ஒரு புஷ்பம் பூ உங்க வீடு தேடி வந்திருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. டெஃபினட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்க போகுது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்ல. 56 நாள் கழிச்சு இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தாலும் டெஃபினட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த படம் இருக்கும். அது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்த பல லாங்குவேஜ்ல டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ற ஒரு பிளான்ல இருப்பாங்க போல இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி மட்டும் இல்லாம பல மொழிகளில் இந்த படத்தை இப்போதைக்கு டப் பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.